My pleasure. I mean, it's okay. Never mind. Yeah, coffee. Please, coffee. Extra sugar. My pleasure? எதுக்காக நான் மை பிளஷர்னு சொன்னேன்? எதுக்காக சொல்லணும்? ரியா கிட்ட இருந்து ஃபோன் வருது. தேங்க்ஸ். உனக்கு பிரைவசி தேவைன்னு நினைக்கிறேன். நான் வெளியில போய். இல்ல இட்ஸ் ஓகே. ரியா கிட்ட இருந்து தான் ஃபோன். இட்ஸ் ஆல் ரைட். அப்ப கண்டிப்பா நான் போய் தான் ஆகணும். இங்க பாரு, இங்க இருந்து நீ கிளம்பிட்டீனா எனக்கு போர் அடிக்கும். ஏன்னா ஆபீஸ்ல யாருமே இல்லையே. இங்கே இரு. எடுத்து பேச வேண்டியதானே? ஆஃப்டர் ஆல் அவ உன்னோட ஃபியான்சி தானே. மத்தவங்க சொல்றதுக்காகலாம் என்னால பேச முடியாது. பேசணும்னு தோணுச்சுன்னா தான் நான் பேசுவேன். அதான் நீ பேசலையே, அதனால தான் சொன்னேன். ஹாய் ரியா. ஓ, நல்ல வேளை நீ போன் எடுத்துட்ட. தேங்க் காட் நீ ஆபீஸ்ல இருக்க. வெளியே எவ்வளவு மழை பெய்யுது தெரியுமா? வெளியே வரவே முடியாது. நாள் ஃபுல்லா மழை பெய்யுது. அதனால தான் நீ அழகா இருக்க. ஆனா இந்த கிளைமேட்ல நீ என் கூட இருந்தன்னு வைய, அப்போ இந்த காஃபியோட டேஸ்ட் இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். ரியலி? அப்புறம் உனக்கே தெரியும் மழைன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு. அதுவும் ஸ்பெஷலா நான் யாரை காதலிக்கிறேனோ அவங்க என் கூட இருந்தா ரொம்ப பிடிக்கும். மழை, காஃபி, அப்புறம் ரொமான்ஸ். இதோட வாழ்க்கையில வேற என்ன வேணும்? நீ குடிக்கிறது காஃபி இல்ல வேற ஏதாவது? ரொம்ப ரொமான்டிக்கா பேசுற. நம்ம கூட பிடிச்சவங்க இருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ரொமான்ஸ் வந்துரும்ல. அப்போ ஓகே, உன்னோட இந்த ரொமான்டிக் மூட நான் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஆக்கிடுறேன். என்கிட்ட ஒரு குட் நியூஸ் இருக்கு. என்ன? அப்பா குணமாயிட்டாரு. உனக்கு ஒண்ணு தெரியுமா? அப்பா எந்திரிச்சதும் யாருடைய பேர் சொன்னாருன்னு தெரியுமா? யாருக்கு? என் அம்மாவுடைய பேரு. அப்பா அம்மா பேர் சொன்னாரா? வாட்? சீஃப் நல்லா ஆயிட்டாரு. ஹலோ ஹலோ. அட, ஏன் டிஸ்கனெக்ட் ஆச்சு? நெட்வொர்க் கிடைக்கல போல. பிராச்சி, சீஃப் நல்லா ஆயிட்டாரு. ஐ சோ ஹாப்பி. நான் ஒண்ணு சொல்லவா? என்ன? அவர் என்ன கூப்பிட்டாரு. இங்க பாருமா, சில சமயம் நம்ம என்ன ஆசைப்படுறோமோ அது நம்ம கேக்குற மாதிரியே இருக்கும். அதை நீ புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுமா. அவர் எப்படி உன்னை கூப்பிடுவாரு? அவர் மயக்கத்துல இருக்காரு. அவருக்கு எந்த ஞாபகமும் இல்லம்மா. எனக்கு என்னமோ அவர் குணமாயிட்ட மாதிரி தோணுச்சு. சில சமயம் எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? அவருக்கு பதிலா எனக்கு எல்லாம் மறந்து போயிருந்தா நல்லா இருந்திருக்கும். என்ன அவரை நினைச்சுக்கிட்டே அவர் இல்லாம என்னால வாழவே முடியல. நான் 20 வருஷம் அவரை பிரிஞ்சு வாழ்ந்தேன். ஆனா இனிமே ஒரு நிமிஷம் அவரை பிரிஞ்சு வாழ முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் அவரோட வாழ்க்கையில அவர் எப்பவும் கஷ்டப்படவே கூடாது. நான் கேள்விப்பட்டது என்னன்னா, காதலிக்கிறவங்க பைத்தியம் ஆயிடுவாங்கன்னு. ஒருத்தர் மனநிலை சரியில்லாதப்ப பாக்குறது எவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கும்னு இது வரைக்கும் எனக்கு தெரியாம போயிடுச்சு. இங்க பாருமா, அவரோட மொத்த கஷ்டத்தையும் நீ உன் தலையில சுமக்கணும்னு ஆசைப்படுற. அப்படி இருக்கும்போது அவர் எப்படி குணமாகாம இருப்பாரு? சரித்தம்மா, நான் சொல்றத நம்புங்க. அவரு என்ன கூப்பிட்டாரு. அவர் எப்படி உன்னை கூப்பிடுவாரு? அவர்தான் இன்னும் குணமாகவே இல்லையே. ஒருவேளை அவருக்கு குணமாயிருந்தா எனக்கு என்னமோ அவருக்கு சரியாயிடுச்சுன்னு தோணுது. அதனாலதான் நாங்க போகணும்னு நினைக்கிறேன். இங்க பாரு, நீ எங்கேயும் போக கூடாது. உனக்கே நல்லா தெரியும்ல, அங்க இருக்கிறவங்க எல்லாமே உனக்கு எதிராக தான் இருக்காங்கன்னு. இந்த தடவை நான் உன்னை அங்க போக விடவே மாட்டேன். ஒருவேளை வர்றதா இருந்தா உன் புருஷன் தான் இங்க வரணும். உன்னை சந்திக்க அவன் இங்க வரணும். நீ எங்கேயும் போக கூடாது. நீங்க வேணும்னா பாருங்க, அவர் வருவாரு. கண்டிப்பா என்ன கூட்டிட்டு போவாரு. சரிதம்மா, அவர் வந்துட்டாரு. அவர் தான் வந்திருக்காரு. நிஜமாவே வந்துட்டாரு. நான் தான் சொன்னல, அவர் குணமாயிட்டாரு. அவர் வந்து என்ன கூட்டிட்டு போவாருன்னு. சரிதம்மா, வாங்க.
எப்படி வருவீங்கன்னு யோசிச்சேன். நீங்க நீங்க என்ன ஏய் என்ன இதெல்லாம்? ஆ என்னை பத்தி நினைச்சுக்கிட்டே இருந்த, ஆனா என்னை பார்த்தோன்னே இப்படி அழற. ஐம் சாரி. என்னால நீ இவ்வளவுலாம் தாங்கிக்க வேண்டியதாயிடுச்சு. எனக்காக நீ இவ்வளவு பண்ணிருக்க. ஆனா என்னால ஒண்ணு பண்ண முடியும். நான் வந்து கண்டிப்பா என்னால உன் முன்னாடி நிக்க முடியும். அதனால இதோ நான் வந்துட்டேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, நான் வீட்டுல எல்லார்கிட்டயும் சொல்லிட்டேன். எனக்கு ஞாபகம் வந்துச்சு, நான் போய் பிரக்யாவை கூட்டிட்டு வர போறேன்னு. ஆனா வழியில வந்துகிட்டு இருக்கும்போது என் மனசுக்குள்ள ஒரே ஒரு விஷயம் தான் ஓடிக்கிட்டே இருந்தது. அதாவது உன் ஞாபகம் எனக்கு வந்துருச்சு. ஒருவேளை உன் அட்ரஸ நான் மறந்திருந்தேன்னா? ஏய் போதும் 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 போதும். உன் கண்ணீர் கிட்ட சொல்லிடு, இனிமே அதுங்களுக்கு உன்கிட்ட இடம் இல்லைன்னு. அப்புறம் இந்த கண்ணீர் கூட எனக்கு ஆனந்தத்தால கூட எனக்கு தெரியல. ஆனந்த கண்ணீர். இன்னும் ஆனந்தம் வேணுமா? அதுக்காக கண்டிப்பா நீ என் கூட வீட்டுக்கு வரணும். ஓ ஐ மீன் நம்ம வீட்டுக்கு வரணும். வா, திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணு, கிளம்பு. என்னாச்சு? உனக்கு வர விருப்பம் இல்லையா? நீ கண்டிப்பா எனக்கு சொந்தமாவன்னு நினைச்சிட்டு இருந்த. ஆனா நீ என் கூட எந்த காலத்திலயும் சேர்றதுக்கு தயாராகவே இல்லை. என்னை வந்து ஏன் மோதுன? உன்னோட லைஃப்ல எனக்கு இந்த அளவுக்கு தான் மரியாதையா? நான் அவ்வளவு மோசமா? நான் நினைச்சேன்னா உன்னை இந்த மாதிரி கட்டி பிடிக்க முடியும். ஐம் டெல்லிங் யூ ஜஸ்ட் ஒன் திங் பிராச்சி, எனக்கு ஓ மேல எந்த இன்ட்ரெஸ்டும் கிடையாது. இருக்கவும் கூடாது. இருக்கக்கூடாதா? ஒரு தடவை என்ன பாரு, ஒரு தடவை என்னோட கண்ணை பார்த்து சொல்லு, என் மேல எந்த இன்ட்ரெஸ்டும் உனக்கு இல்லைன்னு. இங்க பாரு பிராச்சி, நீ என்ன காதலிக்கிறதா எனக்குள்ள ஒரு பொய்யான எண்ணத்தை ஏற்படுத்தின. ஆனா நீ சொல்ற எனக்கு எந்த இன்ட்ரெஸ்டும் இருக்க கூடாது. இதெல்லாம் டிஸ்கஸ் பண்றதுக்காக தான் என்ன இங்க இருக்க சொன்னியா? இல்ல, நான் உன்னை இங்க நிறுத்தினதுக்கு ஒரே காரணம், வெளியே நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு. வெளியே நீ இப்படியே போனீனா நனைஞ்சிருவ. தட்ஸ் இட். மழை பெஞ்சா பெஞ்சிட்டு போட்டோம், அதனால உனக்கு என்ன ஆயிட போகுது? எனக்கு ஒன்னும் ஆயிட போறது இல்லதா பிராச்சி. யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். நீ எந்த தப்பான எண்ணத்திலயும் இருந்துட கூடாதுன்னு தான், உன்னை நான் கட்டி பிடிச்சு அணைச்சிக்கணும்னு நீ நினைச்சுக்க கூடாதுன்னு தான் நான் சொல்ல வந்தேன். அது என்னன்னா, சீஃபோட விஷயத்தை கேட்டு நான் கொஞ்சம் எக்ஸைட் ஆயிட்டேன். நான் தப்பு பண்ணிட்டேன். இட் வாஸ் a mistake. It will never happen again. நீ தப்பா யோசிச்சுட்டு இருக்க பாத்தியா? அதை யோசிக்காத. என்ன யோசிக்காத? அதாவது நான் இங்க வேலை பார்த்துட்டு இருக்கேன், நீ இங்க இருன்னு சொன்னதும் நான் இங்க இருந்துட்டேன். நான் எதை பத்தி யோசிக்கிறேன்னா, என்னை விட்டுட்டு நீ ஏன் மூவ் ஆன் ஆக மாட்டேன்ற? நீ யார்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்க? உனக்கே சொல்லிக்கிற இல்ல என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கியா? யார்கிட்ட? பிராச்சி, நீ வேணும்னா என்ன பார்க்காம இருக்கலாம், ஆனா உன்னோட கண்கள்ல எனக்கு தெரியற காதல் இருக்கே, அதை எப்படி மறைக்க முடியும்? அப்படி எதுவும் இல்ல. சரி, அந்த மாதிரி எதுவும் இல்லைன்னு வச்சுக்கிறேன். ஓகே, இப்ப நான் சொன்ன எல்லாத்தையும் தப்புனே வச்சுக்கிறேனே. ஆனா நான் இப்ப என்ன சொல்ல போறேனோ அது தப்பாவே இருக்காது. ஒருவேளை நீ சொல்ற எல்லா விஷயமும் உண்மைனே வச்சுப்போம். பார்த்தங்க, பார்த்து கூட தான் நான் எல்லா விஷயங்களும் ஷேர் பண்ணிக்கிறேன். அவன் என்னோட நல்ல ஃப்ரெண்டு. பார்த்துக்கும் எனக்கும் ஒரு நல்ல பர்சனல் மூமெண்ட்ஸ் இருக்கு. அதை பத்தி காலேஜுக்கே தெரிஞ்சாலும் எனக்கு எந்த கவலையும் இல்ல. எங்க உன்னோட பர்சனல் ஃப்ரெண்ட் பார்த்த காணோம். வரிசி, அவன் எனக்காக எல்லாம் வர மாட்டான். அத பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல. எனக்கு வேற ஒருத்தர் கிடைச்சிட்டாங்க, அவனை விட பெரிய பணக்காரன். யூ நோ வாட் பிராச்சி, நீ ஒரு விஷயத்துல பெரிய ஆள் ஆயிட்ட, அதாவது பொய் சொல்றதுல. ஆனா ஒரு விஷயத்த நீ மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். உன் மனசுல, உன்னோட மூளையில என்ன ஓடுதுன்னு எனக்கு தெரிஞ்ச விஷயம் உனக்கு தெரியாது. ஓ, இப்ப என்னாச்சு? உன்னோட 3வது பாய் ஃப்ரெண்டுக்கு போன் போட்டு கொடுத்து அவங்கிட்ட பேச வச்சு என்ன நம்ப வைக்க போறியா? யூ நோ வாட், இதனால எனக்கு எதுவும் ஆக போறதில்ல. பிந்தியா ஆண்டி, நீங்க ஒரு பையனோட போட்டோ அனுப்புனீங்கல்ல? ஆமா, அந்த யூஎஸ் பையன். அவங்கிட்ட சொல்லிடுங்க எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. தேங்க்யூ.
பாத்தியா, நான் செய்யணும்னு நினைச்சதை செஞ்சுட்டேன். ஹாப்பி? அப்படி இருந்து உனக்கு நம்பிக்கை வரலன்னா நான் உனக்கு கல்யாண இன்விடேஷன் அனுப்புறேன், அதை பார்த்து நம்பு. மிஸ்டர் மெஹ்ரா, நீங்களா? சவிதா, நீங்க எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு என்னோட பேர் ஞாபகம் இருக்கா? பேர் என்ன? உங்க வேலை எனக்கு ஞாபகம் இருக்கு. கேட்டரிங் வேலை பாக்குறீங்க, உங்க கையால குடுக்கற டீ, அப்புறம் சமைச்சு போடுற சாப்பாடு, முதல்ல சந்திச்சது எல்லாம் ஞாபகம் இருக்கு. அப்ப நான் என்ன கேக்குறேன்னா, என்னோட பிரக்யா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நீங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்னால எப்படி இவ்வளவு மறக்க முடியும்? இவ்வளவுதான் இன்னைக்கு நான் உங்க முன்னாடி இப்படி நின்னுகிட்டு இருக்கேன், ஒரு முழு மனுஷனா. இவதான் எனக்கு எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தினா. ஒவ்வொரு நொடியும் என் கூடவே இருந்திருக்கா. அது மட்டும் இல்லாம இவ ஸ்கூல்ல டீச்சரா வேலை பார்த்தவே இல்லையா? இவ வாலு பசங்களே சரி பண்ணும்போது இந்த வாலு பையனையும் சரி பண்ணி தானே ஆகணும். நான் இங்க சரி பண்ண என்னால் தானே உங்களுக்கு அடிபட்டுச்சு. இல்ல உன்னால இல்ல, அந்த காயத்ரினால அடிபட்டது. உங்களுக்கு அதெல்லாம் எல்லாம் ஞாபகம் இருக்கு. எது ஞாபகம் இல்லையோ அத பல்ஜித் பாட்டி சொல்லிட்டாங்க. நடுவுல கொஞ்சத்தை நான் மறந்துட்டேன். ஆனா அன்னைக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட போகாம இருந்ததுன்னா என் தலையில அடிபட்டு இருக்காது. அப்படி அடிபடாம இருந்தா எனக்கு படசெல்லாம் ஞாபகம் வந்திருக்காது. அது இங்க பாருங்க சவிதாமா, அது உங்க பர்மிஷன் எனக்கு வேணும். பிரக்யா நானும் எங்க வீட்டுக்கு போறோம். என்னோட பர்மிஷனா? ஆமா, உங்களோட பெர்மிஷன் தான். ஏன்னா பிரக்யாக்கு யாருமே கூட இல்லாத சமயத்துல நீங்க தான் அவளுக்கு துணையா இருந்தீங்க. இப்படி டெல்லியில கஷ்டப்பட்டப்ப ஒரு அம்மாவா இருந்து நீங்க தான் அவளுக்கு பாசத்தை காட்டி அரவணைச்சிங்க. அப்படி இருக்கும்போது நான் பிரக்யாவோட அம்மா கிட்ட பர்மிஷன் கேக்குறதுனா நான் உங்ககிட்ட கேட்காம யார்கிட்ட கேட்பேன்? பிரக்யா உங்களை எந்த அளவுக்கு காதலிக்கிறான்னா அவ கூட இருக்கிறதுக்கு நீங்க யார்கிட்டயும் பர்மிஷன் கேட்கணுங்கிற அவசியமே இல்ல. என்னோட பிரக்யா நிறைய விஷயங்களை தாங்கிக்கிட்டா. உங்களுக்காகவே அவ காத்துக்கிட்டே இருந்தா. உங்க மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காளோ அதே அளவுக்கு பிராச்சி மேலயும் அவ அன்பு வச்சிருக்கா. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க 3 பேரும், அதாவது நீங்க 4 பேரும் ஒன்னா இருக்கலாம்ல. ஆனா உங்க வீட்டுக்குள்ள சில பேருக்கு பிராச்சியும் பிரக்யாவையும் சுத்தமா அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்க முயற்சி பண்ணுவாங்க. அப்படி அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தாங்கன்னா என்னால தாங்கிக்க முடியாது. இங்க பாருங்க, நான் யார் பேரையும் குறிப்பிட்டு சொல்ல விரும்பல. உங்களுக்கே எல்லா விஷயமும் புரியுமே. நாம எல்லாரும் இங்க இருக்கலாம். ஆனா உங்களுக்கே நல்லாவே தெரியும், ரியா கண்டிப்பா இங்க அட்ஜஸ்ட் பண்ண மாட்டா. என் ஆசையெல்லாம் நம்ம 4 பேரும் ஒன்னா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், எந்த பயமும் இல்லாம இருக்கணும், யார் கட்டாயப்படுத்தாமலும் இருக்கணும். எனக்கு புரிஞ்சிடுச்சு. இங்க பாருங்க சவிதாமா, எனக்கு இன்னைக்கு ஒரு ராத்திரி மட்டும் டைம் கொடுங்க. நாளைக்கு காலையில நான் வருவேன். பிரக்யாவை கூட்டிட்டு போக எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு. நீங்க எப்படி நினைச்சுக்கிறீங்கன்னா, அதாவது கல்யாணம் ஆகி பொண்ணு முதல் தடவையா அம்மாவை பார்க்க வந்திருக்கான்னு நினைச்சுக்கோங்க. நாளைக்கு நீங்க இவ்வளவு வழி அனுப்ப தயாரா இருங்க. அப்புறம் நான் வீட்டுக்குள்ள நுழையறதுக்கு என்ன சொல்லுவாங்க? கிரக பிரவேசம். நான் கிரக பிரவேசத்துக்கு ஏற்பாடுலாம் பண்ணிட்டு வரேன். என்ன மன்னிச்சிடுங்க, வேற வழி இல்லாம தான் அதெல்லாம் சொல்ல வேண்டியதாயிடுச்சு. நீங்க எப்படி பேசுறீங்க சவிதம்மா? நீங்க சொல்லாம வேற யார் சொல்லுவா? நீங்க சொல்றது கேட்க நல்லதான் இருக்கு. ஏன்னா நீங்க பிரக்யா மேல உயிரா இருக்கிறீங்க, அவ மேல நிறைய அக்கறை காட்டுறீங்க, நீங்க அவளை பாதுகாக்கிறீங்க. அம்மாக்கும் நீங்க மேல. அதனால கேட்கறதுக்கு சொல்றதுக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு உரிமை இருக்கு. நீங்க சொன்னது கேட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா உங்களுக்கே நல்லா தெரியும் தனு உங்க வீட்டுல தான் இருக்கான்னு. அது பிரக்யா எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்லிட்டா. உங்களுக்கும் தனுவுக்கும் கல்யாணம் நடக்கிறதா இருந்தது. பிரக்யா இங்க வந்தா உன்னை சந்திக்க ரொம்ப துடிச்சா. இவங்க காலில் விழுந்து அழுதா. ஆனா இவங்க எல்லாருமா சேர்ந்து அவளை அடிச்சு வீட்டை விட்டு வெளியில திரட்டிட்டாங்க. நான் எதுக்காக இதெல்லாம் உங்ககிட்ட சொல்றேன்னா, அப்பதான் நீங்க உங்க சைட்ல இருந்து எல்லாத்தையும் சரி பண்ணிடுங்க. அப்பதான் நல்லது. நாளைக்கு உங்க வருகைக்காக நாங்க காத்துட்டு இருப்போம். நான் வழி அனுப்ப தயாரா இருக்கேன். அப்புறம் நீங்க கிரக பிரவேசத்துக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி அந்த வீட்டை சுத்தப்படுத்த வேண்டியிருக்கு. நான் வரேன்.
பிராச்சி, என்ன இதெல்லாம்? என்ன இதெல்லாம்? இங்க பார், நீ மூவ் ஆன் பண்ணினா தாராளமா மூவ் ஆன் பண்ணு, அதனால எனக்கு எந்த கவலையும் இல்ல. ஆனா பிடிவாதத்துக்காக இந்த மாதிரி ஒருத்த போட்டோவை பார்த்து கல்யாணம் பண்ணி உன்னோட வாழ்க்கையை கெடுத்துக்காத. இட் இஸ் ஸ்டூபிடிட்டி. ஸ்டூபிடிட்டி இருந்துட்டு போட்டோம். ஸ்டூபிடிட்டி என்னோடது, லைஃப் என்னோடது, சாய்ஸ் என்னோடது. என்ன தடுக்கிறதுக்கு நீ யாரு? நான் யாருன்னு உனக்கு தெரியாதுல்ல? தெரியாது. யாரு? நான் யாருன்னு உனக்கு சொல்லவா? ஆமா சொல்லு. நான் உன்னோட பாஸ். சாரி ஆனா நீ என்னோட பாஸ் இல்ல. இந்த கம்பெனி உன்னோட அப்பாவோடது. ஆனா நீ எந்த கம்பெனில வேலை செய்றியோ அந்த கம்பெனியோட பாதி முதலாளி நான். அப்படி நீ பாதி முதலாளியா இருந்திருந்தா நான் இன்னொருத்தனை தேட வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. பட் எனிவேஸ், இது என்னோட பர்சனல் லைஃப். பர்சனல் லைஃப்ன்றதுனால தான் சொல்றேன். இங்க பாரு, நான் உன்னை தப்பா நினைக்கணும்ன்றதுனால தானே நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க. பைத்தியம் மாதிரி பேசாத. நீ தப்பா நினைக்கிறதுக்காக நான் ஏன் அப்படி செய்யணும்? ஏன்னா நீ என்ன பழி வாங்குற. நான் ரியாவை கல்யாணம் பண்ணிக்கணும், அதனால தானே. நீ குவீன் எலிசபெத்தை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்ல ரன்பீர். நான் மூவ் ஆன் ஆயிட்டேன். நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். உன் முன்னாடி போன் பண்ண வேற எப்படி உங்ககிட்ட ப்ரூவ் பண்றது? நீ தான் ஆல்ரெடி மூவ் பண்ணிட்டியே. அது மட்டும் இல்லாம உன் முன்னாடி இருக்கவங்கள எப்படி கஷ்டப்படுத்தணும்னு கூட நீ நல்லாவே கத்துக்கிட்ட. உன்னை ஹர்ட் பண்ணுங்கிறதுக்காக எனக்கு விருப்பம் இல்லாத ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறதுக்கு எனக்கு ஒன்னும் பைத்தியம் இல்ல. நீ ஒன்னும் அவ்வளவு முக்கியம் கிடையாது. நான் முக்கியம் இல்லையா? சரி, ஒத்துக்கிற. நீ சொல்றதா சரின்னு வச்சுப்போம். அப்போ இந்த கல்யாணத்தை நீ எப்ப பண்ணிக்க போற? எனக்கு எப்ப தோணுதோ அப்போ நான் கல்யாணம் பண்ணிப்பேன். அப்படி உண்மையாவே நீ மூவ் ஆன் ஆயிட்டனா நான் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே நீ கல்யாணம் பண்ணி காட்டு. ஓகே? உன்னால முடியுமா? நான் ஒன்னும் குழந்தை இல்ல. நீ என்ன சொன்னாலும் நான் வாயில வரல வச்சுட்டு நம்புறதுக்கு. கல்யாணமா? உன் கல்யாணத்துக்கு முன்னாடி நான் கல்யாணம் பண்ணி காட்டுறேன் ரன்பீர். I promise. நீ கல்யாணம் பண்ணி காட்டு. ஆனா உனக்கு என்ன மாதிரி ஒரு பையன் கிடைக்க மாட்டான்னு நான் உன்ன. எனக்கு என்ன ஆகுதுன்னு எனக்கே புரியல. ஏன்னா உன்னோட கல்யாண விஷயத்தை கேட்ட உடனே என் மனசு அப்படி துடிக்குது. ஆனா உண்மையாவே எனக்கு உன்னை விட ஒரு நல்ல பொண்ணு கிடைச்சிருக்கா. அதை விட ரொம்ப முக்கியம், அவ என்ன உயிருக்கு உயிரா உண்மையா காதலிக்கிறா. என்னாச்சு? கண்ணில் ஏதாவது பட்டுருச்சா? எங்க காட்டு. நீ பார்க்க வேண்டாம். என் கண்ணில் நீ எதை பார்க்கணுமோ அதான் உன் கண்ணுக்கு தெரியலையே. தூசி என்ன பண்ணிட போகுது? ஹாய் ஹாய் ரியா. ஓ நல்ல வேளை உன் ஃபோன் கனெக்ட் ஆயிடுச்சு. தேங்க் காட், நல்ல வேளை உன்கிட்ட இருந்து கரெக்டான நேரத்துல ஃபோன் வந்து. என்னாச்சு? கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு. இல்ல ஒண்ணும் இல்ல. ஆக்சுவலி என் கண்ணுக்குள்ள தூசி விழுந்துருச்சு. அப்போ போய் வாஷ் பண்ணிக்கோ. இல்ல இல்ல இல்ல, ஐ அம் ஓகே. ரன்பீர், இட்ஸ் நாட் ஓகே. கோ வாஷ் யுவர் ஃபேஸ். கண்ணெல்லாம் ரொம்ப கலங்கி போயிருக்கு. ரொம்ப சோர்வா இருக்கு. நான் உன்னை காதலிக்கலன்னு சொல்லியே நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன் பிராச்சி. ஆனா நான் உன்னை காதலிக்கிறேன். கண்டிப்பா உன்னோட விருப்பையும் நான் ஜெயிச்சு காட்டுவேன். ஆனா நான் கொஞ்சம் சோர்ந்துதான் போயிட்டேன். நான் நைட்டு வீட்டுக்கு வரேன்னா I will see you. ஓகே, see you. Bye. நீ சொன்னது சரிதான் ரன்பீர். உன்னை உயிருக்கு உயிரா காதலிக்கிற பொண்ணு உனக்கு கிடைச்சிட்டா, உன்னோட ரியா. பட் யூ நோ வாட், என் வாழ்க்கையில வரப்போற பையனும் என்ன உயிருக்கு உயிரா காதலிப்பான். உன்னை விட பல மடங்கு அவன் என்ன அதிகமா காதலிப்பான். ஏன் காதலிக்க மாட்டான்? ஏன்னா நான் அந்த மாதிரி தானே. எனக்கு பிடிக்கலனாலும் அவங்க என்ன காதலிக்க ஆரம்பிச்சிருவாங்க.